மே மாதம் 6ஆம் திகதி புதன்கிழமை இன்றைய நாள். தங்கள் குடும்பத்தையே சிறையில் அடைத்தாலும் தங்கள் வாயை மூட முடியாது என்று நாமல் ராஜபக்ச சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய நண்பர் டாக்டர் அர்ச்சுனா தமிழகத்தில் முதல்வராக போகும் விஜயை வாழ்த்திவிட்டு ஒரு பாரதூரமான கருத்தை நேற்றைய தினம் பார்லிமெண்டத்தில் முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பாராளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் ஒளிந்து கொண்டு பிரஸ்தாபித்திருக்கிறார் டாக்டர் அர்ச்சுனா. இப்படி ஒரு கருத்தை யாராவது ஒருவர் பகிரங்க இடத்தில் சத்தம் போட்டு சொன்னால் தேச துரோக குற்றச்சாட்டின் கீழ் உடனே கைது செய்யப்படுவார். தேசத்தை அல்லது தேசத்தின் ஒரு பகுதியை அந்நிய நாட்டுக்கு காட்டி கொடுத்த அல்லது அந்நிய படையெடுப்பு ஒன்றுக்கு ஆதரவளித்த ஒரு குற்றம் இது. ஆனால் இலங்கை பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு இதையும் பேச முடியும் என்று இருப்பதால் யாரும் தம் வாய்க்கு வந்ததையெல்லாம் உணர முடியும் என்று ஆகிவிட்டது. பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி படு மோசமாக இனவாதத்தை கக்க முடியும். கம்பளையில் வெள்ளத்தில் இத்தனை ஆயிரம் பேர் இறந்தார்கள் என்று ஒரு பூமி பிளந்து போகும் ஒரு பொய்யையும் சொல்ல முடியும். யாருக்கு எதிராகவும் எவருக்கு எதிராகவும் எந்த ஒரு புனைவையும் கட்ட முடியும். மனம் போன போக்கில் எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு வீடு செல்ல முடியும். இவற்றுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நட்டையீடு கோரவும் முடியாது, வழக்கு தொடுக்கவும் முடியாது. வாயால் வெளிவரும் பொறுப்பற்ற இந்த வசனங்கள் பேஸ்புக்கிலும் டிக்டாக்கிலும் யூடியூபிலும் வெளிவந்து பல லட்சம் பேரை சென்றடைந்துவிடும். ஒரு தரப்புக்கு இதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதி உயர் பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு தம் வாயை திறந்து சொன்னவை என்றபடியால் வேடிக்கை பார்த்து நிற்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது, செய்வதற்கு ஒன்றுமில்லை. இப்படி ஒரு நிலைமையில் இலங்கையில் சட்டமியற்றும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு தேச துரோக கருத்து ஒன்றை சொல்பவருக்கும் அதே பாராளுமன்ற வரப்பிரசாதம் செல்லுபடியாகுமா என்ற ஒரு நியாயமான கேள்வி இங்கே எழுகின்றது. இப்படி ஒரு நிலைமையில் இலங்கையில் சட்டமியற்றும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு தேச துரோக கருத்து ஒன்றை சொல்பவருக்கும் அதே பாராளுமன்ற வரப்பிரசாதம் செல்லுபடியாகுமா என்ற ஒரு நியாயமான கேள்வி இங்கே எழுகின்றது. பாராளுமன்ற தேர்தலில் வென்று சபாநாயகர் முன்னிலையில் போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி சத்தியம் செய்வார் தெரியுமா? நான் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்புக்கு உண்மையாக பணிந்து நடப்பேன் என்றும் அதை காத்து நிலைநிறுத்துவேன் என்றும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பாராளுமன்ற உறுப்பினராக எனது கடமைகளை சரியாக ஆற்றுவேன் என்றும் இறைவனின் பெயரால் சத்தியம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்வார். இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இறைவனின் பெயரால் என்று சொல்லாமல் வெறுமனே சத்தியம் செய்வார்கள். அதாவது இங்கே இலங்கை குடியரசின் அரசியல் யாப்பை பாதுகாத்து நாட்டின் சட்டங்களை மதித்து உண்மையுடன் நடந்து கொள்ளப் போவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினராக தம் கடமையை நிறைவேற்றப் போவதாகவும் சொல்லிவிட்டு இப்படி இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்ல முடியும்? கச்சத்தீவாவது பரவாயில்லை, அது ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவுக்கு இந்தியா 1974ஆம் ஆண்டு தாரை வார்த்தது என்று சொல்லலாம். யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது எந்த வகையான ஒரு மனப்பிரழ்வான கதை என்று பாருங்கள். 1983ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இலங்கை அரசியல் சாசனத்தின் 6வது திருத்தம் மிக முக்கியமான ஒன்று. இலங்கையின் ஒருமைப்பாட்டை சவாலுக்குட்படுத்துவதை குற்றமாக்குவதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பிரிவினைவாதத்தை ஆதரிக்க மாட்டோம் என்பதை கட்டாயமாக்குகிறது. இந்த அரசியல் சாசனத்துக்கு TULF எனப்படும் தமிழ் ஐக்கிய விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் கட்டுப்பட மறுத்தார்கள். இதனால் அவர்கள் தம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் இழந்தார்கள். இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்கு இடங்காதவர்களும் பிரச்சாரம் செய்வோரும் தேச துரோகிகளாக கருதப்பட்டு அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் உரிமைகளும் சிவில் உரிமைகளும் பறிக்கப்பட்ட நாட்டில் எப்படி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த நாட்டின் வரைபடத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு மாவட்டத்தையே கொண்டு போய் இந்தியாவிடம் ஒப்படைக்க பார்க்கிறார்? அப்படி என்றால் பிரிவினைவாதத்தின் புதிய வரைவிலக்கணம் என்ன? அந்நிய தேசத்துக்கு நாட்டை காட்டிக் கொடுப்பதையே என்ன பெயர் கொண்டு அழைப்பது? பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசனத்தின் 6வது திருத்தமும் பாராளுமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட தருணமும் அப்பட்டமாய் மீறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மேலும் இங்கே பாராளுமன்ற வரப்பிரசாதம் என்ற பாதுகாப்பு கேடயம் செல்லுபடியாகுமா என்பதுதான் இங்குள்ள கேள்வி. அர்ச்சுனாவின் இந்த கருத்துக்களுக்கு நாமல் ராஜபக்ச ஆழ்ந்த மௌனம் காக்கிறார். இதே கருத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு ஆர்வ கோளாறில் சொல்லி இருந்தால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கும்? அவ்வளவு ஏன்,
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அக்கட்சியில் யாராவது ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு கூறியிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பொதுஜன பிரமுன கூடாரமும் அவர்களின் ஆஸ்தான பிக்குகளும் ஊடகங்களும் சேர்ந்து எண்ணெய் ஊற்றி தாளித்து எடுத்திருப்பார்கள். ஆனால் அர்ச்சுனா அரசை எதிர்த்து கொண்டிருப்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை, இது பற்றி இந்த தரப்புகளிடமிருந்து இதுவரை ஒரு கண்டனமும் வெளிவரவில்லை. பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு எதையும் பேச முடியும் என்ற சட்டம் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். இது ஆபத்தான ஒன்று. இப்படி பேசுபவர்கள் இனங்களுக்கிடையே குரோதத்தை ஏற்படுத்துகிறார்கள், மதங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்துகிறார்கள், நாடுகளுக்கிடையே தீமூட்டவும் செய்கிறார்கள். நாமல் ராஜபக்ச தங்கள் குடும்பத்தையே சிறையில் அடைத்தாலும் வாயை மூட போவதில்லை என்றும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நாமலின் கிரிஷ் கட்டிட வழக்கு, யோஷித்த ராஜபக்சவின் வழக்கு, சமல் ராஜபக்சவின் புதல்வரின் யாபஸ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு, நாமலின் தாயார் ஷிரந்தியின் சிறிலிய வழக்கு என்று குடும்பமே வம்பும் வழக்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்று முடிய ஒன்று என்று வழக்குகள் வரிசை கட்டி நிற்கும் நிலையில் நாமல் ஒரு அரசியல்வாதியாக இப்படி கூறாவிட்டால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். இப்படி தன்னை சுற்றி தன் குடும்பத்தை சுற்றி வழக்கு வலயமே சுழன்று கொண்டிருக்கும் நிலையில் முதலமைச்சராக போகும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து கூறிவிட்டு சினிமா வேறு அரசியல் வேறு பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உபதேச மஞ்சரிகளை எல்லாம் வழங்கி அதகலப்படுத்துகிறார். உண்மையில் இவர்கள் எல்லாம் ஒரு பெரும் சுவனப்பீடத்தை உருவாக்கிவிட்டு ஓய்வில் இருக்கும் போது அனுரவும் பரிவாரங்களும் பறித்தெடுத்துக் கொண்டது போலவும் இவர்கள் நல்லாட்சி செய்து மக்களை திகட்ட திணற வைத்தது போலவும் தான் இவர்களுடைய கதைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நாட்டின் பொருளாதார பேரழிவுக்கே காரணமானவர்கள் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்ட தந்தையும் 2 சித்தப்பாக்களும் பத்திரமாக வீட்டில் இருக்கும் போதுதான் விஜய்க்கு ஆட்சி செய்யும் படிமுறைகளை விவரிக்க பார்க்கிறார் ஆட்சி செய்து சாதனை படைத்த செம்மல் நாமல். தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் சரி வேடிக்கைகளுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது. கடைசியாக இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் அபூர்வமான கேள்வி ஒன்று திரும்ப திரும்ப கேட்கப்பட்டது. ஜனாதிபதி மே 25ஆம் தேதி ஒரு வழக்கின் தீர்ப்பு வரும் என்று சொன்னதாகவும் எல்லோரும் கைத்தட்ட தயாராக இருக்குமாறு சொன்னதாகவும் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ஒரு ஊடகவியலாளர். வழக்குகளும் விசாரணைகளும் வேகம் எடுத்திருக்கின்ற நிலையில் வழக்குகளின் போக்கை பார்த்து ஊகிக்க முடியும் என்று பதில் கொடுத்தார் நலிந்த ஜெயதிச. ஆனாலும் அந்த ஊடகவியலாளர் விடுவதாக இல்லை. ஜனாதிபதி அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதாம் என்று சொல்லிக் கொண்டு போனார். உண்மையில் மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கும் பிரதான விமர்சனம் என்னவென்றால், நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியையும் 3/2 பலமுடைய பாராளுமன்றத்தையும் வைத்துக் கொண்டு தாலாட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்காமல் சட்டத்தை விரைவாக அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைதான் அவர்கள் முன்வைக்கிறார்கள். போதிய அளவு சட்டங்கள் சட்ட புத்தகத்தில் இல்லாவிட்டால் அவற்றை நிறைவேற்றத்தான் இத்தனை பெரும் பலமுடைய ஆட்சியே தந்ததாகவும் சொல்கிறார்கள். மக்கள் ஆணையின் பாரதூரத்தை புரிந்து கொண்டு அரசும் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டி விசாரணைகளையும் நீதிமன்ற நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்த முனையும் போது வழக்கு வருவது எப்படி தெரியும் என்றும் தீர்ப்பு வருவது எப்படி தெரியும் என்றும் கேட்டு நிற்கிறார்கள். வழக்குகள் எல்லாம் துரிதமாக நடைபெற தொடங்கும் போது, டீல் பேசி யாரையும் வளைக்க முடியாமல் இருக்கும் போது, அனாவசிய காலதாமதங்கள் ஏற்படாமல் வழக்குகள் துரித கதியில் முடிய வேண்டும் என்ற மக்களின் அபிலாஷையே ஜனாதிபதி அவர்களும் கொண்டிருக்கும் போது பெரும் தொகையான ஒரு கூட்டம் சஞ்சலப்படத்தான் செய்யும், கதறத்தான் செய்யும். இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சுமத்தி இடரில் விளைவைக்கத்தான் செய்யும். அவற்றுக்கு பதில் சொல்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் தேர்தல் மேடைகளில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. இந்த ஆண்டு சட்டத்தின் ஆட்சி மலரும் ஆண்டு என்கிறார் ஜனாதிபதி. இந்த வருட இறுதிக்குள் நிறைய சம்பவங்கள் நடக்க இருக்கின்றன. அப்போது யாரும் முணுமுணுக்க வேண்டாம் என்கிறார் நீதி அமைச்சர். வழக்குகளை எல்லாம் துரிதப்படுத்துங்கள், மக்கள் ஆணைக்கு மதிப்பளியுங்கள், அதே போல பாராளுமன்றத்தில் யாருக்கும் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாம் என்ற சட்டத்தை தயவு கூர்ந்து திருத்துங்கள் என்றுதான் என் பங்குக்கு அரசுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.